அலைகள் கொஞ்சி விளையாடும் கடற்கரை. அலை வடிவில் முருகப் பெருமானின் பெயரை உச்சரிக்கிறதோ இந்த கடல் என பக்தர்கள் பக்தி பெருக்குடன் நினைந்து வணங்கும் தலம் திருச்செந்தூர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் பரிகார தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விளங்கி வருகிறது. பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல இந்த திருக்கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது. பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக திருமுருகாற்றுப்படையில் இந்த திருத்தலம் அதிக அளவில் குறிப்பிடப்படுகிறது. மற்ற படை வீடுகள் மலை உச்சிகளில் அமைந்துள்ள நிலையில் இந்த கோயில் கடலோரத்தில் அமைந்திருக்கிறது. பாண்டியர் சேரர் காலத்தில் இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டது. மகாராஜா மார்த்தாண்டவர்மா 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் உதய மார்த்தாண்ட கட்டளையை வழங்கினார். மற்றவர்கள் அன்றைய 9 கால ஆராதனைகளை பின்பற்றினர். காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரியத் தொடங்கின. அப்போது ஒரு துறவி உடனடியாக புனரமைப்பு மேற்கொண்டார். மேலும் மூவர் காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், தேசிகமூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தனர். 72 ஆண்டுகள் திருப்பணிகள் தொடர்ந்து 3 பிரகாரங்களை கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது. இந்த திருப்பணிகள் நிறைவுற்று 1941 திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடைபெற்றது. 9 தளங்களை கொண்ட கோபுரம், மணல் கல் பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளமாக இக்கோயில் விளங்குகிறது. இந்த திருக்கோயில் கடலில் இருந்து பார்த்தால் சுமார் 12 மைல் சுற்றளவு தெரியும் அளவிற்கு அமைந்திருக்கிறது. கோயில் முழுவதுமே கடலில் பாய்மரம் மிதந்து செல்வது போல காட்சியளிக்கிறது. திருச்செந்தூர் என்றால் செழிப்பான நகரம் என்று பொருள். தமிழ் இலக்கியங்களில் திருச்சீரலைவாய், செந்தில் மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் என்றும், சமஸ்கிருத நூல்களில் ஜெயந்திபுரம் மற்றும் சிந்துபுரம் என்றும், பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுகளில் திருபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்றும், திருப்புகழில் திருச்செந்தூர் என்றும் பல்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. நக்கீரரால் இயற்றப்பெற்ற திருமுருகாற்றுப்படையில் திருச்செந்தூர் 2வது தலமாக அமைய பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரை போற்றி புகழ்ந்துள்ளார். இந்த கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கியமானது கந்த சஷ்டி திருவிழா. முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் கோயிலில் நடைபெறும் கந்த சஷ்டி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன் காரணமாக இந்த கந்த சஷ்டி விழாவிற்கு ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சூரசம்ஹாரத்தை கண்டு ரசித்து செல்கிறார்கள். சிவசுப்பிரமணியனுக்கு, முருக அடியாருக்கு, சஷ்டி முருகனுக்கு, இதோ முருகனிடத்திலே இருந்து புறப்பட்ட ஞானவே வெற்றிவேலாகி வருகிறது. அங்கிருந்து வந்த வாழ் இதோ தாரகனுடைய தலையை எடுக்கிறது. வெற்றிவேல், 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 கந்தனுக்கு, கடம்பனுக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சூரசம்ஹார விழா பண்டைய இலக்கியங்களில் அதிக அளவு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கந்த புராணத்தில் சூரசம்ஹார தத்துவம் என்ற தலைப்பில் குறிப்புகள் உள்ளன. நாத விந்து கலாதி நமோ நம என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்வதை போன்று இறைவனிடம் இருந்து வந்த நாம் மீண்டும் இறைவனையே சென்றடைய வேண்டும் என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம் சூரசம்ஹாரத்தின் தத்துவமாக உணர்த்துகிறது. உனக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன், வா. என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் இதனால் தான் பூர்த்தியடைய போகிறது, வா. திருமுருகனின் வீரவேல்
சக்தி வேலாக புறப்பட்டு அவன் தலையை அறுக்கிறது. தாரகாசுரன் உலகமே உண்மை என வாழ்ந்து பின்னர் அதை பொய் என்று தெளிகிறான். மாயா மலம் அவன். கண்ம மலமாய் சிங்கமுகாசுரன் மீண்டும் தலையசைத்து வருகிறான். செந்திலம்பதியில் கண்ம மலத்தின் கழுத்தை முருகன் அறுத்தெறிகிறார். கார்த்திகை மைந்தனுக்கு, ஆறுபடை வீட்டு குமரனுக்கு, சிவசுப்பிரமணியனுக்கு, முருக அடியாருக்கு, சஷ்டி முருகனுக்கு, இதோ முருகனிடத்திலே இருந்து புறப்பட்ட ஞானவே வெற்றிவேலாகி வருகிறது. அங்கிருந்து வந்த வாழ் இதோ தாரகனுடைய தலையை எடுக்கிறது. வெற்றிவேல், 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 வெற்றிவேல். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, குமரனுக்கு, கந்தனுக்கு, அடுத்து அலைவாய் கரையில் கண்களை உருட்டியபடி ஆணவத்தின் அடையாளமாய் சூரபத்மன் செந்தில் வேலன் முன் நின்று ஆர்ப்பரிக்கிறான். அவன் இருமாப்பை சக்திவேல் அழிக்கிறது. சிவசுப்பிரமணியனுக்கு, கந்தசாமிக்கு, பாலமுருகனுக்கு, செங்கதிர் வேலனுக்கு, முத்துக்குமரனுக்கு, சென்னிமலை முருகனுக்கு, குன்றத்தூர் குமரனுக்கு, மயிலம் முருகனுக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, ரணபலி முருகனுக்கு, காங்கேயநல்லூர் கந்தனுக்கு, வடபழனி ஆண்டவருக்கு, திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல், ஆணவம், மாயை, கண்மம் என்ற மும்மலங்களையும் அலைவாய்க்கரையில் அழித்து ஜெயந்திநாதனாய் முருகன் காட்சி தரும் திருவிழாவே சூர சம்ஹாரம் என்று கந்த புராணம் விளக்குகிறது. எல்லா அறிவும் பெற்றும் 3 அசுரர்களும் இறைவனின் வலிமை உணராமல் தான் என்ற அகந்தையால் தங்களை அழித்துக் கொண்டார்கள். திருமுருகனின் சக்திவேல் அவர்களை அழித்து தமதாக்கியது என்பதை தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். என் கை ஆயவும் வேண்டும் கொல்லோ, அடுசமரியின் நாட் செய்த மாயையின் மகனும் அன்றோ, வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் என்ற கந்த புராண வரிகள் பகைவனுக்கும் அருள் புரியும் கந்தவேளின் உயர் நெஞ்சத்தை உணர வைக்கிறது. திருமுருகா, உன் திருவடிகள் சரணம் என்று சரணாகதி அடைந்தால் அவர்களை தன் கைக்குள் வைத்து கொண்டாடுவான் குமரன் என்பதையே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி 6 நாட்கள் தொடரும் கந்த சஷ்டி திருவிழாவும் சூரசம்ஹாரமும் உணர்த்துகிறது. அருணகிரிநாதரின் கந்தர் அலங்காரத்தில் ஓசை நயத்தோடு போர்க்கோலம் பூண்டு வந்த செந்தில்நாதனை காண முடிகிறது. சூர் மீது கதிர்வேல் எரிந்தவனாய், ஸ்வர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் உடையவனாய், அசுரர்களை அச்சுறுத்தும் சூர பயங்கரனாய் திருமுருகன் காட்சி தருகிறார். சூரனை அழிக்க வேலாயுதம் விரைகிறது. அவன் சேவலாகவும் மயிலாகவும் போர்க்களத்தில் உருமாறுகிறான். விடவில்லை வேலன். எதிரியின் அகந்தையை அழித்து தன் வெற்றியின் சின்னமாய் அவனை சேவர் கொடியாக்கி தன் கைக்குள் வைக்கிறான். வேலாயுதம் பட்டவுடன் அந்த சேவல் வேகமாய் தன் சிறகை அடித்துக் கொண்டபோது செந்தூர் கடலானது உடைந்து போயிற்று. அண்டத்தின் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன. நட்சத்திர கூட்டங்கள் தடுமாறின. ஏனைய மலையும் மகா மேருவும் இடிபட்டன என்று அச்சத்தோடு வேலவன் பால் வந்த வாகை பதாகை எனும் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது. அண்ட கடாகம் முதிர்ந்தது. உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு விற்பும் இடிபட்டவே என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சூரசம்ஹார காட்சியை வர்ணிக்கிறார். அதே போல அருணகிரிநாதரின் திருப்புகழிலும் சூரசம்ஹாரம் மிளர்கிறது. திருச்செந்தூர் சூரசம்ஹார காட்சியை அழகான ஓசை நயத்தோடு நேர் அலை போல நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ரிஷிகளை துன்புறுத்திய அரக்கனை அழிக்க ஆறுமுகத்தான் கிளம்பி வருவதை பார்க்கிறார் அருணகிரியார். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே,
மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று மனமுருகி பாடுகிறார். மாறுபடு சூரரை வதைத்த முருகனின் திறத்தை திருப்புகழில் அவர் விளக்குகிறார். மேலும் திருமுருகாற்றுப்படையில் ஜெயந்திநாதன் என்ற தலைப்பில் பாடப்பெற்றுள்ளது. அதன்படி மாறுபடு சூரரை வதைத்து ஜெயந்திநாதனாய் திருச்சீரலைவாயில் 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் முருகன் அருள்பாலிப்பதை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அழகாக பாடியுள்ளார். சூரபத்மனை வென்ற அலைவாய் கரையில் தங்குவதற்காக பிணிமுகம் எனும் யானையின் மீதேறி முருகப்பெருமான் வருகிறார். அவரது திருமுடியில் ரத்ன கிரீடம் ஜொலிக்கிறது. அவர் காதில் மகர குழைகள் அசைகின்றன. 6 முகங்களும் 6 செயல்களை செய்கின்றன என்று இதில் விளக்குகிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்தை பூர்வீகமாக கொண்ட குமரகுருபர சுவாமிகள் அருளிய கந்தர் கலி வெண்பாவில் முருக கடவுளின் திருவிளையாடல்களை விளக்குமிடத்து சூரசம்ஹார காட்சிகளை முன்வைக்கிறார். கொன்னொடுவேல் தாரகனும் மாய தடங்கிரியும் தூளாக வீர வடிவேல் வடித்தோனே, சிங்க முகனை வென்று வாகை முடித்தோய், மாவாய் கிடந்த நெடுஞ்சூரடலங் கீண்ட சுடர் வேலோய் என்று சூரசம்ஹாரத்தை விளக்குகிறார். தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சிலப்பதிகார காப்பியத்தில் இளங்கோவடிகள் சீர்கெழு செந்திலும் நீங்கா இறைவன் என்று பதிவு செய்துள்ளார். அதே போல புறநானூற்று பாடலிலும் திருச்செந்தூர் புகழ் பாடப்பட்டுள்ளது. பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை புறநானூற்று 55வது பாடலில் புகழ்ந்து பாடிய மதுரை இளநாகனார் திருச்செந்தூர் கடற்கரையில் பெருங்காற்று திரட்டி குவித்திருக்கும் மணலினும் காட்டில் நெடுநாள் புகழுடன் நீயும் வாழ்வாயாக என்று வெண்டலை புணரி அழைக்குஞ் செந்தில் நெடுவேல் நிலையிய காமர் வியன்துறை எனும் பாடலில் வாழ்த்துகிறார். வெற்றி தலமான திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள மணலை காட்டிலும் பாண்டியன் நன்மாறனை அதிக ஆண்டுகள் வாழ்வாயாக என்று வாழ்த்திய முறைமையை காண்கிறோம். நீடூர் தலைவனாகிய எவ்வி என்பவனின் போர் மரத்தை சிறப்பித்து சங்க புலவர் பரணர் பாடிய அகநானூற்று பாடலில் முருகனின் போர் சிறப்பை விளக்கி அழகிய மணி விளக்குகளை உடைய அலைவாய் என்னும் இடத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் போர் வலிமை மிகுந்த முருகனோடும் பொருத்தி என்னை மணந்தபோது செய்த சூளுறவே எனக்கு துன்பம் தருவதாகும் என்று தலைவனை மறுத்து தலைவி கூறுவதாய் அமைகிறது. மாபெரும் வெற்றி வீரனான ஜெயந்திநாதன் மீது சூளுரைத்து பின்னர் மீறிய தலைவன் செயலை தலைவி திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகு சேயோடு உற்ற சூளே என கடிந்துரைப்பதாய் எழுதப்பட்ட இந்த பாடல் முருகனின் சிறப்பை அழகாக விளக்குகிறது. இப்படியாக பல்வேறு பண்டைய இலக்கியங்கள் திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய சூரசம்ஹாரத்தின் வெற்றியை பதிந்திருக்கின்றன. இத்தலத்தில் அருள் பிரசாதமாக இலை விபூதி வழங்கப்பட்டு வருகிறது. தேசிக மூர்த்தி சுவாமிகள் கோபுரப்பணி மற்றும் பிரகார பணிகள் இந்த இலை விபூதி பிரசாதத்தால் பூர்த்தியடைந்தன. ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியின் மகிமையால் வயிற்று வலி நீங்க பெற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இத்தகைய சிறப்பு பெற்ற முருகப் பெருமானின் திருத்தலம் திருச்சீரலைவாய் என்று போற்றப்படுகிறது. பின்னர் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படலாயிற்று. நாளுக்கு நாள் பக்தர்கள் வெள்ளம் பெருக்கெடுக்கும் இந்த கோயிலில் கந்த சஷ்டி விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.